இங்க ஒருத்தன் நடு ரோட்ல ட்ரக்கை நிப்பாட்டி வச்சிருக்கான். அந்த வழியா வந்த வேன் டிரைவர் இறங்கி போய் பாக்குறாரு. இப்படி நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சிருந்தா எப்படி நாங்க அந்த சைடு போறதுன்னு கேட்க, வயசான காலத்துல முழுசா வீடு போய் சேருன்னு மிரட்டி அனுப்பிடுறான். அவன் அந்த சைடு போனதும் அந்த ட்ரக்கை இவர் போட்டோ எடுக்கிறப்போ அவன் கிட்ட மாட்டிக்கிறாரு. வயசானவர்னு கூட பார்க்காம அவரை அடிக்கிறான். அந்த வழியா வந்த நம்ம ஹீரோயின் கண்ணுல இந்த அநியாயம் பட போலீஸ்க்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ண அந்த கேங் லீடர் வந்து போனை பிடுங்கி ரோட்ல எவன் அடி வாங்கினா உனக்கு என்ன, வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி அவளை வார்ன் பண்ணி போனை தூக்கி போட்டுறான். அதுல அவ போன் உடஞ்சிருச்சு. இவளும் போனை சரி பண்ண சொல்லி அவனுக்கு கெஞ்சுறா. தம்மா துண்டு இருந்துட்டு என் கண்ணு முன்னாடி வந்து பேசுறேன்னு கிளவுஸ் வச்சு கண்ணத்துல தட்டுறான். அப்ப அந்த பக்கமா வந்த ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணி வயசானவரையும் ஒரு பொண்ணையும் ரவுடிஸ் அடிக்கிறதா இன்ஃபார்ம் பண்ணிடுறான். கேங் லீடர் ஹீரோயின் அறைய கோவத்துல ஒரே ஒரு அறை தான் விடுறா. அவன் பல்லெல்லாம் கொட்டி தூர போய் விழுந்துடுறான். பாஸ் அடிச்சுட்டான்னு 2 பேர் வராங்க. அவங்களையும் பந்தாடுறா. பெரியவர் அடிச்சவன் இந்த பக்கம் வந்து பார்த்தா இவன் ஆளுங்க எல்லாம் அடிபட்டு கிடக்குறாங்க. யாடா அவங்களை அடிச்சதுன்னு கேட்டுட்டே வரான். அவன்கிட்டையும் போனை ரெடி பண்ணி தர சொல்லி நச்சு பண்றா. டே அவகிட்ட சண்டை மட்டும் போட்டுறாதன்னு கேங் லீடர் கை காட்டுறான். அதை கவனிக்காம இவன் அவளை அடிக்க கை ஓங்குன கையை உடைச்சிட்டான். அப்படியே அவன் கேங் மொத்தத்தையும் கூலா அடிச்சு போட்டுட்டான். இதை பார்க்குற ஹீரோக்கு அவன் கண்ணையே அவனால நம்ப முடியல. போலீஸ் பாட்டுக்கு வந்ததும் அடி வாங்கின ரவுடிஸ் எல்லாம் அந்த பொண்ணு தான் அவனுங்களை அடிச்சுட்டான்னு சொல்லி வாக்குமூலம் தராங்க. அதே தான் அந்த டிரைவரும் சொல்றாரு. ஆனா ஹீரோ உள்ள புகுந்து அந்த பொண்ணு அடிக்கல, இந்த ரவுடிகளா தான் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டானுங்க நான் பார்த்தேன்னு சொல்றான். ஸ்டேஷன்ல இருந்த சீனியர் ஆஃபீஸரும் ஒரு சின்ன பொண்ணு கையில ஒரு வெப்பன் கூட இல்ல, தடிமாடு மாதிரி இருக்க உங்களை அடிச்சான்னு சொன்னா என் சீனியர் என்ன காரி துப்புவாரு, இதெல்லாம் ஒரு கேஸ்னு எடுத்துக்காதான்னு சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாம அவளை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவ கிளம்புறப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுல வெட்டியா இருந்தா இப்படிதான் வம்பு தும்புல மாட்டி கம்பி என்ற மாதிரி நிலைமை வரும், போய் ஒழுங்கா ஒரு வேலையை தேடுற வழியை பாருன்னு அனுப்பி வைக்கிறாரு. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இவளுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குன்னு அவருக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாரு. ஹீரோ அவளை தேடி கண்டுபிடிச்சு அவளையே இவனுக்கு பாடி கார்டா அப்பாயிண்ட் பண்ணிடுறான். சிங்கம் சூர்யாவுக்கே டஃப் கொடுப்பா போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.